சூப்பர். சோ கோவத்தை மட்டும் லைட்டா கொஞ்சம் கம்மி பண்ணி. சரி, இது வந்து இவங்களோட பெர்ஸ்பெக்ஷன். இன்கேஸ் விஜய் கிட்ட போய் நிக்கிதாட்ட உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். தான் சொல்ல போறாங்க. நீங்களும் கோவப்படுவீங்களா? என்ன பத்தியா? நான் கோவப்பட மாட்டேன். நான் ரொம்ப பாவம். அவரை கேட்டா தெரியும். இதுக்கு கீழே ஒரு வீடியோ போடணும், விஜயோட தனி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ. ஆமா ஆமா. சோ அதான் நிகிதா வந்து நான் ரொம்ப பாவம்னு சொல்லும்போது விஜய் ரியாக்ஷன் மட்டும் கிடையாது, எங்க ரியாக்ஷனையும் சேர்த்து நாங்க வந்து போடுவோம். பாவம்தான். விஜய் கிட்ட கேட்டு பாருங்க, நான் ரொம்ப பாவம். ஆமா, சத்தியமா வந்து நிகிதா இருக்குது ரொம்ப ரொம்ப சமத்து, ரொம்ப ரொம்ப பாவம், ரொம்ப ரொம்ப பச்சை மண்ணு, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. போதும்ல, இந்த எபிசோடுக்கு இவ்வளவு போதும். ஓகே, டன். சரி, அதே மாதிரி வந்து இப்போ விஜய்க்கு ஏதாவது வந்து ஒரு நிக் நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னா என்ன நிக் நேம் கொடுக்கலாம்? அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் விஜய் விஜய் தான் கூப்பிடுவேன். நான் வேற எதுவுமே நீங்க கூப்பிடுறது இல்லங்க, வைக்கணும். இப்ப அதான் டாஸ்க், அவருக்கு ஒரு நிக் நேம் வைக்கணும். சரி, இல்லனா இப்படி கூட கொடுக்கணும், ஒரு நிக் நேமா நீங்க வைக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து இப்போ இந்த டைட்டில்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து சில சுப்ரீம் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், ஸ்டைலிஷ் ஸ்டார், ரைசிங் ஸ்டார், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டார் இல்ல வந்து கியூட்டான நிக் நேமா அந்த கூட எதுவானா பேர் வந்து விஜயா இருந்தாலும் சின்ன திரை தலைன்னு சொல்லலாம். சின்ன திரை தலைன்னு கலருக்கு ஹைட்டுக்கு மேட்ச் பண்ணிடலாம், செமையா இருக்கும், மேட்ச் ஆகும் அந்த மாதிரி. சோ இன்று முதல் விஜய் சின்ன திரை தலை என்று அழைக்கப்படுவார். எஸ். சோ மல்லி, இவ்வளோ நேரம் நாங்கள் விஜயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், உங்கள் மல்லி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் வாழ்க்கையிலேயே முதல் அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும்ல, அதெல்லாம் நாங்கள் லைனாக வந்து கேட்க போகிறோம். நீங்கள் வந்து ஹானஸ்ட்டாக பதில் சொல்லணும். ஓகே? யா, ஓகே. ஸோ ஒரு ஹீரோயின் கிட்ட வந்து கேட்கக்கூடாதா, இருந்தாலும் கேட்குறோம், உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி? அதில் எனக்கு ஞாபகமே இல்லை. அது நான் நிறைய மலையாளத்தில் பண்ணியிருக்கோம்ல, மேபி 3000 அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். இப்போ பல லட்சங்கள் பல கோடிகள் இருந்தாலும் 3000 வந்து கோடிகள் இருந்தாலும் அதனால 3000 தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஃபீலிங் எதுல அப்பியர் ஆனீங்க, எப்படி இருந்தது? இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆளுங்க வந்து சொல்லுவாங்கல்ல, இதே மாதிரி வந்து பார்த்துட்டு வந்து இங்கெல்லாம் கணத்துல எல்லாம் பிடிச்சா அப்ப யோசிப்பேன், என்ன எல்லாரும் என்ன இப்படி சொல்றாங்க, அப்போ நடிக்கிறது என்ன, டிவில வருது, அதெல்லாம் அவ்வளவு தெரியாதுல்ல. அப்புறமேட்டு ஸ்லோவா நான் வந்து பார்த்து எனக்கே புரிய வந்துச்சு, ஓகே நான் வந்து டிவில வரேன், என்ன ஆமா நிறைய பேர் பாக்குறாங்க, நல்லா இருக்கு, எல்லாரும் என்ன வந்து அவ்வளவு பாசமா வந்து பேசுறாங்கன்றது அப்போ புரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம ஆக்டிங், நான் வந்து ஆக்ட் பண்றேன்னு ஒரு இது இருக்கும்ல, அப்பதான் வந்து இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம், நல்லா நடிக்கணும், இல்லைன்னா இதே மாதிரி யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க, நல்லா நடிக்கணும், நல்லா இருக்கணும்ன்றது அப்பதான் அந்த ரியலைசேஷன் வந்து. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட் என்ன? எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு என்னன்னா, இப்ப நான் கடைசியா மலையாளத்துல பண்ண ஒரு சீரியல் இருக்கு, அதுதான் நான் வந்து கொஞ்சம் ஓகே தெரிஞ்சு புரிஞ்சு எல்லாம் பண்ற ஒரு சீரியல் அதுதான். அதனால என்னன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்ப்ளிமெண்ட் என்னன்னா, நம்ம அந்த கேரக்டருக்கு ஆப்டா இருக்குன்னு ஒருத்தர் சொல்லும் போதுதான். எல்லாருக்கும் நடிக்கிறது ஓகே, ஆனா அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு நீங்க ஆப்டா இருக்கு, நீங்க இப்போ நான் மல்லி பண்ணும்போது நீங்க மல்லி அந்த கேரக்டருக்கு 100% நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்றது பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி எனக்கு நீங்க கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டா இருக்கீங்க, அந்த கேரக்டருக்கு 100% நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்றது எனக்கு அது நைஸ். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் அடி சின்ன வயசுல அம்மாட்டையோ அப்பா கிட்ட அதெல்லாம் நிறைய கிடைச்சிருக்கா? சரி, எதுக்கு பேசிக்கா வந்து அதிகமா அடி வாங்கிருக்கீங்க? ஏதாச்சும் சேட்டை பண்ணி அடி வாங்குறதெல்லாம் சமத்து போல, அதெல்லாம் கரெக்டா. சும்மா இல்லாம நீங்க வா அடி சொல்லிட்டு அடிப்பாங்களா யாராவது? அப்படி இல்ல, சமத்து பொண்ணா இருந்தா கூட சின்ன பொண்ணுன்னா ஏதாச்சும் தப்பு எல்லாம் வரும்ல, அப்ப அடி வாங்கியிருக்கு. ஓகே. சோ அதுதான். ஓகே. சோ ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு விஜயை பார்த்தோன்னே என்னன்னு தோணுச்சு? ஒரு கோஸ்டாரா நீங்க இவர் தாங்க வந்து நம்ம மல்லி விஜய் தான் வந்து உங்களோட ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன? அது நான் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன், ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சாங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கும்போது. ஏன் மச்சான் இப்படி இருக்க, ஏன் இவ்வளவு ஆட்டிடியூட்? இல்ல லுக் டெஸ்ட்டுக்கு வரும்போது பார்க்கும்போது அவங்க ஸ்டேர் கேஸ் ஏறி வராங்க, நான் கிளைம் டவுன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த டைமில் என்ன பார்த்தேன், நானும் பார்த்தேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன். நான் யாரை பார்த்தாலும் நான் இப்படி சிரிச்சிடுவேன், அதே மாதிரி நானும் எதுவுமே மைண்டில் வைக்காம நானும் சிரிச்சிட்டேன். ஆனால் என்ன பார்த்தேன் இப்படின்னு
உடைஞ்சிருச்சு என் ஹார்ட். இத கேட்கும்போது என் ஹார்ட்டே வந்து உடையுது. எனக்கும் உடையுது. அப்படி ஒரு அழகான ஒரு ஆக்ட்ரஸ் எதிர்க்க வரும்போது இவ்வளவு ஆட்டிடியூடா நீங்க போனீங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைல இருந்து கம் டு தி டியூஷன். ஓகே, மார்னிங் 4 o'clock you come. பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும், பொண்ணுங்க கிட்ட எப்படி கரெக்ட் பண்ணணும், அதெல்லாம் கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க. நீங்க என்ன புகழ்ந்து சொல்றியா இல்ல எனக்கு ஆப் வைக்க சொல்றியா? கண்டிப்பா இந்த எபிசோட் கண்மணி பார்க்கணும் கடவுளே. ஏன் அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்து என்ன வீட்டு பக்கமே சேர்க்க கூடாது அதானே? ஓகே சரி, லாஸ்ட் காலையில எந்திரிச்ச உடனே எல்லாரும் பல் தேய்ப்பாங்க, குளிப்பாங்க, அதெல்லாம் இருக்கு. நானும் அதுதான் பண்ணுவேன். இது பெரிய கேள்வி. பட் அதை தாண்டி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு வியர்டான ஒரு ஹாபிட் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நான் எனக்கு அந்த வியர்ட் ஹாபிட் எல்லாம் இல்ல. நானும் காலையில எந்திரிச்சு வேற எதுவுமே இல்லையா? அவ்வளவுதான், பல் தேய்ப்பீங்க, குளிப்பீங்க, கூட எடுக்க மாட்டேன். இல்ல ஃபார் a change இவரை கேப்போம், நீங்க என்ன பண்ணுவீங்க வியர்டா எழுந்து? அதுதான் காலையில ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே கண்ணாடியில என் முகத்தை பார்ப்பேன். டேய் அழகா தானடா இருக்க. குழந்தைய கூட பார்க்க மாட்டீங்க? குழந்தை நேரா உங்க ஃபேஸ் தான் பாப்பீங்க. குழந்தை வரதுக்கு முன்னாடிங்க எந்திரிச்ச உடனே சின்னதுல எல்லாம் சொல்றாங்க எழுந்தோனே ஒரு கழுத போட்டோ. சின்னதுல எழுந்தோனே ஒரு கழுத போட்டோ பார்த்தா நமக்கு எல்லாம் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் அப்படி ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். குழந்தைக்கு யாராவது சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓஹோ, புரிஞ்சிச்சுல? நல்லா இருந்தது இந்த செக்மெண்ட். வந்து உங்ககிட்ட ஆரம்பிச்சு என்கிட்ட முடிஞ்சிருக்குது. அருமையா வந்து ஆன்சர்ஸ்லாம் வந்து கொடுத்தீங்க. இப்போ நாங்க டக்கு டக்குன்னு ஒரு சில கேள்விகள்லாம் கேட்க போறோம். அதுக்கு நீங்க ஷார்ப்பா நீங்க ஆன்சர் பண்ணணும். முத கேள்வி நான் ப்ளீஸ். கேளுங்க. போய் நெஞ்சு படபடா நடிக்கிறீங்க. எப்படி சொல்லுங்க? நீங்க நல்லா தூங்கி அழகா எந்திரிச்சு பார்த்தா நீங்க விஜயா மாறிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? ஐயோ என்ன பண்ணுவேன்? எனக்கே யோசிச்சு பார்க்க கொஞ்சம் இதாதான் இருக்கு. மல்லி நிகிதா, மல்லி விஜயா. அப்படி அந்த போன் என்னோட ஃபிங்கர் லாக் அது ஃபேஸ் அப்படி ஓபன் பண்ணிட்டு எல்லா சீக்ரெட்ஸும் வெளியில தெரியற அளவுக்கு எஸ் பீ கேர்ஃபுல். அப்ப இவ்வளவு சீக்ரெட்டான ஒரு பர்சன் விஜய்ன்றது இது மூலியமா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. ஓகே சூப்பர் டன். விஜய் பார்த்து இதுதான் நான் வெளியே போன எடுத்துட்டு வரது இல்லை. ரைட்டு சரி, திடீர்னு உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. என்ன பவர் கிடைச்சா நல்லா இருக்கும்? அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? சூப்பர் பவரா? யா, திடீர்னு சூப்பர் பவர்னா நம்ம நினைக்கும் போது அந்த ஹாரி பாட்டர் மாதிரி ஒரு பிளாங்கெட் கிடைக்கணும், இன்விசிபிள் ஆகணும், யாருக்கும் நம்மள தெரிஞ்சிடக்கூடாது. ஆனா நம்ம பக்கத்துல இருந்து நம்ம எல்லாமே என்ன நடக்குதோ எல்லாமே தெரியும். ஆனா அதே மாதிரி யோசிச்சு நம்ம இப்போ எனக்கு வந்து அமெரிக்கா இருக்கணும்னா நான் அமெரிக்கா இருக்கணும். இவங்களுக்கு கேரளா போக டேட்டு கிடைக்கல, போட்டு கேரளா அப்படின்ட்டு போயிட்டு வந்துடணும். இதை சொல்லிட்டீங்கன்னா நாங்களே ப்ரொடக்ஷன் கிட்ட பேசி சேனல் கிட்ட பேசி ஒரு பைசல் பண்ணிருப்போமா இல்லையா? சும்மா ஹாரி பாட்டர் அமெரிக்கா இப்படி ஒரு ரகசியம் இருக்கும், டேட் இஷ்யூஸ். ஓகே ஃபைன். சரி, இந்த ஒரு இன்விசிபிள் பவர் கிடைச்சிருச்சு, யார போயிட்டு ஏதாவது வந்து நோண்டுவீங்க? விஜய். வேற யாரு? நமக்கு விஜய் இருக்கும்போது வேற எதுக்கு வேற எங்க போறோம்? என்ன பண்றான், எங்க போவா? எல்லாமே எங்கிட்ட சொல்லுவாங்க. எங்க அப்படி போய் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்க எங்க போறாங்க என்ன. எப்படியும் உங்களுக்கு தெரியும், நியூ இயரா இருந்தா பூஜை பண்ணுவாங்க. ஐயோ, நான் இந்த நியூ இயருக்கு வந்து வாழ்ந்தா விஜய் மாதிரி வாழணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ ஒருவேளை நிக்கிதாக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆகல அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட் ப்ரொஃபஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன ஆல்டர்னேட் ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுவீங்க? வாழ்க்கையில நான் அதை யோசிச்சுதான் நான் வந்து படிக்க போனேன். ஆனா திரும்பி நான் இங்க வந்துட்டேன். எப்படியோ சுத்தி நான் இதுலயே வந்துட்டு இருக்கேன் என் லைஃப். சரி, இப்போ அதை மாத்திரம் ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல நிகிதாக்கு வந்து ஆக்டிங்ன்ற ஆப்ஷனே இல்ல, இண்டஸ்ட்ரியே இல்லாம மேபி ஜர்னலிஸ்ட் அந்த மாதிரி மீடியா கூட கிடையாது. அதுலயும் மீடியா தான் வந்து பாத்தீங்க. சரி, இப்ப பிடிக்கும். சரி, ஒரு ஜர்னலிஸ்டா மாறிட்டீங்க, ஓகேவா? யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு கேள்வி நறுக்குன்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கும் நம்ம விஜய் தான் இருக்காப்லையே, அந்த ஆட்டோக்கார தம்பி எங்க, தெல்பத்ரி சிங்